ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் ஃபோர் கே தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரெட்மி புக் 14 லேப்டாப்போட குயிக் ஹேண்ட்ஸனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்க ரொம்பவே ஸ்லீக் அழகாக இருக்குது. அண்ட் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4000 யுவான் i5 ப்ராசஸர், i7 ப்ராசஸர் வந்து 5000 யுவான். அப்படியே இந்தியா கன்வெர்ட் பண்ணால் 40,000 i5 அண்ட் i7 ப்ராசஸர் வந்து 50,000 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, லேப்டாப்போட ஓவர் வியூ குயிக்காக பார்க்கலாம். அந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா 14 இன்ச்சஸ் HD+ ரெசல்யூஷன், அது நேரோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்க நல்லாவே இருக்குது. கலர் குவாலிட்டியும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஓகே, ஒரு வீடியோ சாம்பிள் பாருங்கள் அண்ட் சவுண்ட் டெஸ்ட்டும் சேர்த்து. வீடியோ குவாலிட்டி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். பட் சவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ரீசன் கேட்டிங்கன்னா ஸ்பீக்கரை வந்து லேப்டாப் பாட்டத்தில் வச்சுட்டாங்க. அதனால சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்குது. ஓகே, லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை குயிக்காக பார்த்துடலாம். பக்கத்தில் சைனீஸில் இருக்குது, பட் ஸ்க்ரீனில் வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷில் தான் இருக்குது. அண்ட் ரன் ஆகுது வந்து Windows 10 ரன் ஆகுது. நேம் வந்து ரெட்மி புக் 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8GB ரேம் அண்ட் 64 பிட்டில் ரன் ஆகுது. இது வந்து i5 ப்ராசஸர் 8 ஜென் ப்ராசஸரில் கொடுத்துருக்காங்க. 40,000 ரூபாய்க்கு 8 ஜென்னா என்னை பொறுத்தவரை ஓகே தான். அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் பக்கத்தில் சைனீஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷில் இருக்குது. அண்ட் கீபோர்டு எல்லாமே இங்கிலீஷ் தான். சைனீஸும் இங்கிலீஷும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு விஷயம் நல்லது தான். மேபி இது வந்து குளோபலில் லான்ச் ஆக வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. பட் இப்போதைக்கு சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்க கீபோர்டும் அப்படியே ஆப்பிள் போல் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா HDMI போர்ட்டும் 2 USB போர்ட்டும் வச்சுருக்காங்க. அப்படியே ரைட் சைடு வந்தோம்னா ஒரு USB போர்ட்டும் ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே ஒரு போர்ட் இருக்குது. பட் இது வந்து ஹெட்ஃபோன் இல்லை கண்டிப்பாக, அது மட்டும் தெரியுது. அண்ட் போர்ட்ஸ் இவ்வளோ தான், வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு போர்ட்ஸுமே அங்கே வைக்கல. கீபோர்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் கீபோர்டு டச்சிங்கும் நல்லா தான் இருக்குது. மவுஸை வந்து அப்படியே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே HDMI போர்ட்டுக்கு மேலே வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒர்க்காக ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 10 hour நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் 10 hour நிற்குமாங்கிறத வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் 10 hour நிற்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃபுல் சார்ஜிங்லேயே. அப்படியே லேப்டாப் ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா அப்படியே ரெட்மி டிசைன்டு பை ஷாமின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபோனில் எப்படி இருக்குமோ ரெட்மி பை ஷாமி, அதே போல் ரெட்மி டிசைன்டு பை ஷாமின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெட்மி கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, டிசைன் பை ஷாமியை கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்காங்க. அதர்வைஸ் வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் லேப்டாப்போட வெயிட்டை பார்க்கலன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 kg கிட்ட இருக்கும் பொழுது வெயிட் ரொம்பவே இருக்குது. பட் டிசைன் பார்க்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த சில்வர் கலர் ரொம்ப அமேசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இதில் இன்னொரு ஃபியூச்சராக இருக்குது. உங்கள்கிட்ட இப்போ ஷாமி தோண்ட பிறகு இப்போ ஷாமி மீ பேண்ட் எதாவது இருந்ததுன்னா NFC சப்போர்ட் இருந்தால் அது மூலமாக இந்த லேப்டாப்பை அன்லாக்கும் பண்ணலாம். அது மூலமாக லாக் வர செட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். ஓகே, பார்க்கலாம். அண்ட் இப்போ லேப்டாப் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இது லாக்கில் இருக்குது. அண்ட் இப்போ அவங்ககிட்ட NFC பேண்ட் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ அவங்க லேஸாக அசைக்கும் போது கரெக்டாக அந்த பேண்ட் மூலமாக வந்து ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆகுது. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், 1 செகண்ட் செஞ்சு காணிப்பாங்க. ஓகே, எஸ், உங்கள்கிட்ட NFC பேண்ட் இருந்தால் இது மூலமாகவும் நீங்கள் லாக் செட் பண்ணி அன்லாக் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் போல் NFC லாக். இது நல்ல ஃபியூச்சர் தான் எனக்கு தோன்றுது.